வருக 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 எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், வருக 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 எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். லோக்கல் மைக்கில் சட்டமன்ற அமைதியாக வேகமாக நடந்து வர கை மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் பொட்டு வச்சீங்கன்னா லேட் ஆகும். இன்னும் 2 ஊருக்கு போகணும். யாரும் பொட்டு வைக்க வேண்டாம், கை மட்டும் கொடுங்க. நான் கீழே இறங்கி வரேன். நீங்கள் ஆண்டு போக ஒழுங்காக இன்னைக்கு வந்து பெண்களை பார்க்க முடியுமா? தம்பி தம்பி என் தம்பி அப்பா தம்பி ஏய் உங்களதான் நமக்கு நேரிட்ட ஃப்ரீயாக விடுங்க. நான் அவரை பார்த்து கை கொடுத்துருக்கேன். அப்படியே இல்லை லைட் எரியுது. கெட்டு ஆகும் நம்மள உனக்கு சொன்னதுதான் சொன்ன சட்டம் உடம்பு கொடுக்கும். தம்பிங்களா தள்ளி வரா என்ன கேட்க மாட்டீங்களா? தள்ளி போகலாம். அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் கேட்க மாட்டீங்களா?
ரைட்டு காட்டு நம்பர்ல கூட்டத்தில் அது ஒன்றா சேர்த்து நிற்குது ஒன்றா கூடி நிற்க சொன்னாங்கல்ல அந்த அம்மாவெல்லாம் முன்னாடி நிற்க சொன்னாங்க ரவிசே இந்த தூரம் கூட ஆ திருக்கடம்பூர் கிராமத்தை சார்ந்த பெரியர்களே தாய்மார்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் இவருடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 26 கிராமம் ஊராட்சி பெண்துறை ஒன்றியத்தில் போட்டிருக்கோம். இது 5வது ஊர் தான் போகும். இன்னும் 21 இடத்துக்கு போக முடியாது. அடுத்து உஞ்சிலியாவது போய் அவங்கள பார்த்துட்டு 10 மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நான் சிதம்பரம் போகணும். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நல்லன்பை நல்ல ஆதரவை வழங்கி இருக்கிறீர்கள். அதற்காக நான் இன்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு 3 ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கி இருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு பாரதிய ஜனதா அரசால் பெரும் தீங்கு பெரும் ஆபத்து உருவாகும் என்கிற அச்சம் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் உருவாகி இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே போனார். மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்தே போனார். அதற்கு முக்கியமான காரணம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு இந்த கும்பலால் ஆபத்து.
அரசமைப்பு சட்டம்னா அதுதான் பெரிய சட்டம், இந்தியாவில் இருக்கிற சட்டம், அதுதான் தலையாய சட்டம். எத்தனை பேர் ஆட்சி மாறி மாறி வந்தாலும் சட்டங்களை புதுசு புதுசாக இயற்றினாலும் அந்த சட்டத்தை மீறி ஒரு புது சட்டத்தை எழுத முடியாது. அதுதான் தலை எழுத்து, தலை விதி, இந்திய தேசத்தினுடைய தலை எழுத்து. அதுதான் அந்த சட்டத்தை மாற்றக்கூடாதுன்னு, அதில் இருக்கிற அடிப்படை கூறுகளை மாற்றக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே, சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பளிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற நரேந்திர மோடி அவரை இயக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் காங்கிரஸை எதிர்க்கிறதை விட, கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்க்கிறதை விட, திமுகவை எதிர்க்கிறதை விட அவங்க எதை எதிர்க்கிறாங்கன்னா அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தான் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அம்பேத்கருக்கு மாலை போடுவாங்க, அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, அம்பேத்கரை பாபா சாஹிப்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய சட்டத்தை நாளுக்கு நாள் தலைவரப்படுத்திட்டே வராங்க. இதை நாம சொன்னா நம்ம அம்பேத்கர் மேல இருக்கிற பற்றால சொல்றோம்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தலித் அல்லாத தலைவர்கள் இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே ஏன் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு, அவர் கூட கைப்பிடிச்சு நிற்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அரசியல் பண்ணலாம் போதும், அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணா போதும் அவருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இந்தியா முழுக்க ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கு 2 வருஷமா அவர் உழைச்சார். நானும் அவருடைய பிறந்தநாள் கூட்டத்திலையும் பேசினேன்னா, நீங்க தமிழ்நாட்டோட நிற்கக்கூடாது, இந்தியா பூரா போகணும், எல்லா தலைவர்களையும் சந்திக்கணும். நான் ஹைதராபாத்துக்கு போனா அங்க ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறார். இங்க இவரு நம்ம கேசி ராவ்னு ஒரு தலைவர் சந்திரசேகர் ராவ், அவருடைய கூட்டத்திலே போயிட்டு நீங்க பிஜேபியை வீழ்த்தணும்னா காங்கிரஸோட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டுகொள்வேன். இந்த மாதிரி இந்தியா முழுக்க நான் பல இடங்களில் போய் பேசியிருக்கேன். இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா என்ற ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கோம். இது எடப்பாடி பழனிசாமியை நிறுத்தி இல்லை, அவர் உடந்தையா செயல்பட்டு இருக்கிறார். சும்மா பேருக்கு அரசியல் பண்றாங்க. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிஜேபி மறுபடியும் ஆட்சி வந்தா 100 நாள் வேலை இருக்காது, ஒழிச்சிருவாங்க. இப்பவே நிறைய பண்டை குறைச்சிட்டாங்க, நிதியை கொடுக்கறது இல்லை. மோடி மறுபடியும் பிரதமர் ஆனால் நாம படிக்கிற கல்வி, வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீடு பாருங்க, இடஒதுக்கீடு பிடிக்கிறோம் இருக்காது, சோசியல் ஜஸ்டிஸ் ஒழிச்சிருவாங்க. மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ரொம்ப முக்கியமான டேஞ்சரான விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் எழுதின சட்டமே இருக்காது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது. அதுதான் அவருடைய அல்டிமேட் எய்மே, கடைசி இறுதி லட்சியமே அதுதான். ஏன்னா அந்த சட்டம் தான் இவங்க விரும்புற மாதிரி ஒரு இந்தியாவை உருவாக்க முடியாம தடை செய்யுது. யாரு விரும்புற மாதிரி? RSS, பிஜேபி. அந்த காலத்துல இருந்த மாதிரி பெண்கள் படிக்கக்கூடாது, SC ST படிக்கக்கூடாது, அதிகாரத்துக்கு வரக்கூடாது, மேல் சாதி தான், கீழ் சாதி தான். இந்த கருத்துள்ள ஒரு சங்கம் தான் RSS. இந்த கருத்துள்ள ஒரு கட்சி தான் பிஜேபி. வெளியில சராசரியான அரசியல் கட்சி கிடையாது பிஜேபி. 10 வருஷமா நான் அடிவயிறு வலிக்க இதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே அம்பேத்கர் சட்டத்துல கை வச்சிருவாங்கிற பயம்தான். அந்த ஆபத்துலதான் இன்னைக்கு நான் தளபதி ஸ்டாலின் அவர்களோட கைகோர்த்து பயணிக்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு திமுக, விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறோம். 28 கட்சிகள்ல விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, உங்களிடத்தில் நான் விடுக்கிற வேண்டுகோள், அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பானை சின்னத்திலே நாம் வாக்களிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. 2வது, சிதம்பரத்திலே விழுப்புரத்திலே இந்த முறை 2 தொகுதியும் ஜெயிச்சுட்டா பானை சின்னத்துல, அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு முன்கூட்டியே பானை சின்னம் சொந்தமான சின்னமா கிடைச்சிடும், சொந்த சின்னமா கிடைச்சிடும். இப்ப நமக்கு 30ஆம் தேதி தான் ஒதுக்குனாங்க. நமக்கு சின்னம் கிடைச்சது 30ஆம் தேதி தான் கிடைச்சது. இன்னைக்கு 5-6 நாள் தான் ஆகுது, 8 நாள் ஆகுது சின்னம் கிடைச்சு. இப்ப திமுகவுக்கு சொந்த சின்னம் இருக்குது, எப்ப வேணாலும் எழுதிக்கலாம். அதிமுகவுக்கு சொந்த சின்னம் இருக்குது, வேட்பாளர் அறிவிக்கிறது முன்னாடியே போய் எல்லா இடத்துலையும் எழுதிடலாம். இப்ப நமக்கு இந்த 8 நாள்ல முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு இருக்கிறோம். போய் சேர்றது கஷ்டம் தான், இருக்கிறது 8 நாள் தான். இது சுயேட்சைகளுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு சுயேட்சை கட்சியை தான் இன்னும் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம 2 MP ஜெயிக்கணும், இல்லைன்னா 7 MLA ஜெயிக்கணும், இல்லைன்னா 8% ஓட்டுவாங்க. இதெல்லாம் செய்யாததுனால தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிற சொந்தமா ஒரு சின்னம் தரல. எனவே
விழுப்புரம் சிதம்பரம் 2 தொகுதியில் ஜெயிச்சு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை வாங்குவதற்காகவும் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த முறை உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றிய சின்னம். எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் திருக்கடம்பூர் திருந்தைகளுக்கும் வீர நடனம் உள்ளிட்ட நமது தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விடுதலை மாறன். ஓகே, வருண்.